வணக்கம். அதை பற்றி ஒரு கதை சொல்லுவேன். சகோதர பாசம் இருக்குல்ல, அண்ணன் தம்பி பாசம், அது மகாபாரதத்தால் மிஞ்ச முடியாத ஆராளி இல்லை, அப்படி தானே சொல்லுவாங்க. அர்ஜுனன் எல்லாம் ரொம்ப சந்தோஷம், சகோதர பாசம். அதை மாதிரி ராமன் கதையில் பரதன் லக்ஷ்மணன் மாதிரிலாம் சகோதர பாசம் ஆராளி இருக்க முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையாக சகோதர பாசம் யாருக்கு தெரியுமா? பலராமனுக்கு. ஏன் இந்த பாட்டி இப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். கண்ணன் பலராமனுக்கு தான் கண்ணன் மேலே ரொம்ப சகோதர பாசம். எப்படின்னா, கண்ணன் இறந்து போயிடுச்சு, கண்ணன் அம்பு செய்தான், வேடன் அம்பு செய்தான், அவ்வளோதானே நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு பிறகு உள்ள கதை சரியாது, சாதாரண எல்லாருக்கும் தெரியாது. எனக்கு எப்படி தெரியும்னா, என் பாட்டி ஓலைச்சூடியில் வச்சுருந்தா 2 மரப்பெட்டி நிறைய எங்கள் வீட்டில் ஓலைச்சூடி இருந்தது. எங்கள் பாட்டி கொஞ்சம் மந்திரம் எல்லாம் தெரியும். பாட்டிக்கு கேன்சராக இறக்கவே நாங்கள் அது பயந்ததில்லை, பற்ற வச்சிட்டோம். அவ்வளோ விஷயங்கள் பாட்டி சொல்லி தந்தது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறது. அப்போ மறந்த விஷயம்லாம் 10 வயசு வரலும் தான் எங்கள் பாட்டி என் கூட இருந்தேன். ஆனால் அந்த ஞாபகம் இருக்கிறதில்ல. இப்போது ஒரு பசுமரத்தாணி மாதிரி தெரியுது. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் யாரும் சப்ரைஸ் பண்ணுறதே இல்லை எனக்கு. நான் பொண்ணு வீட்டில் இருக்கிறேன், நம்ம ஏதாவது கொடுக்கணும்ல உங்களுக்கு. சும்மா போடுவாங்களா சாப்பாடு? என்ன நீங்கள் சப்ரைஸ் பண்ணி ஆதரிங்க. அப்போ என்னாச்சுன்னா, கண்ணன் இறந்துச்சு. கண்ணனை அம்பை இது உடனே கண்ணன் அந்த வேடங்கிட்ட சொல்லுவான், நீ ஓடிடுறா, இங்கே இருந்தால் இங்கே இருக்கிறவங்க அடித்து கொண்டுடுவாங்க, நீ ஓடிட்டு. கண்ணன் போய் அங்கே பலராமன் போய் கண்ணனை தூக்கின்னு வந்துடுவோம். கண்ணன் இறந்துச்சு. கொண்டு வந்துட்டு கண்ணன் அது எரிக்கவோ புதைக்கவோ விட மாட்டான். அவன் மரத்தை வச்சு கொப்பரை செய்து அதில் நிறைய தேங்காய் ஊற்றி அதில் கண்ணனை படுக்க வைக்கும். கண்ணன் வந்துடுவார், கண்ணன் உயிரோடு வருவார். யாரோ சொல்கிறாங்க, மாமன் மச்சான் சொந்தக்காரன் போனவங்க வந்தவங்க மந்திரி இந்திரி 6 மாத காலமாக அந்த கொப்பரையிலே கண்ணனை தேங்காய் ஊற்றி படுக்க வச்சிருந்தது. அப்புறம் இந்திரன், சிவன், விஷ்ணு, பிரம்மா எல்லாம் சொல்லி ஆறுதல் பண்ணி இறந்தது வராதுப்பா. அதுக்கு லேசில் கிடையாது, 6 மாதம் கண்ணனோட உடம்பு பலராமன் வச்சுட்டு இருந்தது. கொப்பரையில் தேங்காய் ஊற்றி வச்சுன்னு இவங்கெல்லாம் இனி வராது, திரும்பி வராது அப்படின்னு சொன்ன பிறகு தான் கண்ணனை எரிச்சாங்க. வணக்கம்.